இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற கேள்வியை தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். இந்த எம்சிக்யூ வந்து 1986 86 வந்த 4வது எம்சிக்யூ. இந்த எம்சிக்யூவில் என்ன சொல்லியிருக்கேன், இதில் சாராம்சம் இதுதான். சாராம்சம் அதாவது ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு வாளின்னு சொல்லியிருக்காங்க. வாளிக்குள்ளே நீர் வந்து H உயரத்தில் இருக்குது. இருக்குது. அப்போ இதனுடைய அடர்த்தியை வந்து Pன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அதாவது தொழிற்பெற வளிமண்டல அமுக்கம் வந்து எங்களுக்கு ஏன்னு தந்திருக்கிறாங்க. வளிமண்டல அமுக்கம் வந்து ஏன்னு தந்திருக்காங்க. இப்போ இதில் கேட்ட கேள்வின்னு சொல்லி சொன்னால், இந்த பாத்திரத்தில் இருக்கிற H உயரத்தில் இருக்கிற இந்த உயரம் என்ன H என்று எடுத்துக்கொள்வோமே, மட்டுமட்டாக இருக்கிறதும் H என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த இவ்வளவு H என்று எடுத்துன்னு சொன்னால் H உயரத்தில் இருக்கிற புள்ளியில் உள்ள அமுக்கம், அதாவது H உயரத்தில், அதாவது P, அதாவது அமுக்கம் தான். இதில் நான் P என்று போடுறேன், இந்த ரோவை போடலை. இது அமுக்கம் சரியா, ஸ்மால் P என்று போடுறேனே, ஸ்மால் P H எவ்வளவு உயரத்தில் எவ்வளவு என்றது தான் இதில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ளே, ஆனால் இதில் இன்னொரு குழு கொண்டு வந்திருக்காங்களேன்னு சொன்னால், வழியில் உராய்வு இல்லை, ஆனால் ஓய்வில் இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் போடப்படுது. இது சுயாதீனமாக இயங்குது. அதாவது ஓய்விலிருந்து புவியீர்ப்புங்களை போடப்படுது. அப்போ இதில் இது இயங்குகிற ஆர்முடுகள் வந்து G-ஆக இருக்கும். இந்த தொகுதி அப்படியே ஆர்முடுகள் G-ஆக இருக்கும். ரைட், நாங்கள் இப்போ இதில் இந்த புள்ளியில் உள்ள அமுக்கத்தை பார்க்கணும்னு சொன்னால், இந்த புள்ளியில் தாக்குற விசையை நாங்கள் கண்டுபிடிச்சா சரி. இந்த புள்ளியில் தாக்குற விசையை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், அமுக்கம் சமன் விசையின்கள் பரப்புன்னு சொல்லுவோம். பரப்பளவுன்னு சொல்லுவோம். ஆகவே எங்களுக்கு இந்த புள்ளியில் இருக்கிற பரப்பளவுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இதனுடைய பரப்பளவுக்கு S என்று போடுறேன். அந்த பரப்பளவு வந்து இந்த பாத்திரத்தினுடைய பரப்பளவு வந்து S என்று போடுறேன். அப்போ இந்த பரப்பளவு தெரியுமாண்டா, விசைங்கள் பரப்பளவு, அதாவது இந்த இதில் உள்ள விசையை கண்டுபிடிச்சா சரி. சரி, இந்த புள்ளியில் என்ன விசை தொழிற்படும்னு பார்த்தோம்னு சொன்னால், இவ்வளவு நீரும் இந்த இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற பகுதியில் ஒரு விசையை கொடுக்கும், ஒரு விசையை கீழ்நோக்கி கொடுக்கும். அப்போ இப்படி ஒரு விசையை கீழ்நோக்கி கொடுத்தோம்னா அது எதால் கொடுக்கப்படும்? இதை நான் லிக்யூட் என்று போடுறேன், L என்று போடுறேன். தண்ணியை நாங்கள் L என்று போடுறேன். நான் லிக்யூட் அதாவது லிக்யூட்டால் என்ன செய்யுது, இது பாத்திரத்தை வந்து நான் பக்கெட் என்று போடுறேன். இந்த பாத்திரத்துக்கு பேர் பக்கெட் என்று போடுறேன். அப்போ இந்த பக்கெட் என்று போட்டதை நான் B என்று எடுக்கிறேன். அப்போ இப்படி ஒரு விசை கொடுக்கப்படுதுன்னா யாரால் கொடுக்குது? லிக்யூட் கொடுக்குது. இந்த இங்கே இருக்கிற நீர் கொடுக்குது, பக்கெட்டுக்கு கொடுக்குது இந்த விஷயம். சரிதானே? அடுத்தது இந்த பக்கெட் என்ன செய்யும்? மேல் நோக்கி பக்கெட் வந்து இதே சமனான விசையை கொடுக்கும். பக்கெட் வந்து அந்த எதுக்கு கொடுக்கும்? லிக்யூட்டுக்கு கொடுக்கும் ஒரு விசையை. பக்கெட் வந்து லிக்யூட்டுக்கு கொடுக்கும் ஒரு விசையை. இப்போ இந்த விசையை நாங்கள் கண்டுபிடிச்சமாக இருந்தால் எங்களுக்கு வந்து நேரடியாக இதில் உள்ள அமுக்கத்தையும் கண்டுபிடிச்சோம். ஏன்னா மேலே ஒரு அமுக்கம் இருக்குது, இந்த இதில் உள்ள அமுக்கத்தையும் எடுத்து கூட்டினோம்னு சொன்னால் சமனாக வந்துடும். சரி, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ நான் தனியாக அந்த வாளியில் இருந்து இந்த H உயரத்தில் இருக்கிற திரவத்தை மட்டும் எடுக்கிறேன். இப்போ அதில் தொழிற்படுற விசையில் பார்த்தோம்னு சொன்னால், ஏற்கனவே இதில் mg தொழிற்படும். இந்த திரவத்தின் mg தொழிற்படும். அதுக்கு மேலே எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி திரவத்திலையா FLB தொழிற்படும். அது FLB தான் இதில் தொழிற்படும். அதுக்கு மேலே என்ன செய்யும்? இதில் ஒரு விசை, இது வந்து அமுக்கம், P வந்து அமுக்கம், இது வளிமண்டல அமுக்கம். அப்போ Sன்னு நான் சொல்லிட்டேன், பரப்பு. அப்போ வளிமண்டல அமுக்கம் என்று சொன்ன அமுக்கம் தர பரப்பை நாங்கள் பெருக்கணமாக இருந்தால் அதான் இதில் தொழிற்படுற விசையாக இருக்கும். ஆகவே S தான் இதில் உள்ள விசை. சரிதானே? ரைட். அதை விட இதை என்ன சொல்லிட்டாங்க? G என்ற ஆர்மூடுகளை, புவியீர்ப்பு ஆர்மூடுகளை கீழ்நோக்கி இயங்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த தொகுதி அப்படியே இயங்குது. இந்த தொகுதியை நாங்கள் இயக்கத்தை நாங்கள் எடுத்து இதில் தொழிற்படுற
இதில் சொல்லிப்படுற ஆறுமுடுகளை சம்மந்தமான விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம், கண்டுபிடிச்சோம்னு சொன்னோம். எஃப்ஐ கண்டுபிடிச்சோம். அந்த எஃப்ஐ கண்டுபிடிச்சோம்னா நாங்கள் அமுக்கம் விசையை போட்டு பரப்பை போட்டு நாங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அப்போ நான் கீழ் நோக்கிய திசையில் F7ME நான் பாவிக்க வலிக்கிறேன். அப்போ இதில் உள்ள திணிவு வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா விசை நிறையன்னு பார்த்தோன்னா எம்ஜி சரிதானே, எம்ஜி. அதோட இது கீழ் நோக்கிய திசையில் தொழிற்படுற அடுத்த விசை வந்து எங்களோட வளிமண்டலத்தால் வர்ற ஏஎஸ், அதோட மைனஸ் இது எதிர் திசையில் எஃப்எல்பி என்றது தொழிற்படும். பிறகு இதே இஞ்சலை நாங்கள் பார்க்கும்போது என்ன ஆறுமுடுகளோட தொழிற்படுது. ஆகவே இது திணிவு F7ML ஆறுமுடுகள் என்ன ஜி ஆறுமுறை தொழிற்படுது. ஆகவே இதை நாங்கள் சுருக்கி பார்த்தோம்னு சொன்னால் ஏஎஸ் வந்து எங்களுக்கு என்னவாக இருக்கும், எஃப்எல்பிக்கு சமனாக இருக்கும். சரிதானே, ஏஎஸ் வந்து எஃப்எல்பிக்கு சமனாக இருக்கும். ஆகவே அங்கே இருக்கிற அமுக்கம் வந்து ஏஎஸ்சிக்கு சமனாக இருக்கும். சரி, அந்த புள்ளியில் உள்ள அமுக்கத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ சாம்பாடை பிரயோகிக்க போகிறேன். அப்போ இந்த புள்ளியில் உள்ள அமுக்கத்துக்காக அப்போ ஹெச் புள்ளியில் உள்ள அமுக்கம் சமன் அதில் விசை என்ன எஃப்எல்பி. இங்கே பரப்பு என்ன போட்டுனாங்க, எஸ் செண்டு போட்டுனாங்க. இங்கே நாங்கள் எஸ் செண்டு இதை காட்டுனாங்க அந்த புள்ளியில் எஸ் செண்டு. அப்போ இதில் உள்ள அமுக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த பி அதை சிமோல் பி ஹெச்ன்னு நான் போட்டேன். நான் அதில் முதல்ல அதையே நான் இப்போ வாய்க்கு வலிக்கிறேன். போட்டேன்டா எஃப்எல்பிக்காக இதுக்காக நான் என்ன போடுவேன், எஸ் செண்டு போடுவேன். அதுக்கு கீழே எஸ் செண்டு போடுறேன். இந்த இருக்குது ரெண்டும் வெட்டுப்பட்டால் என்ன வரும் எங்களுக்கு, அந்த புள்ளியில் வந்து என்ன அமுக்கம் மட்டும் தொழிற்படும், வளிமண்டல அமுக்கம் மட்டும் தொழிற்படும். அதாவது புவியீர்ப்பு ஆர்முடுகளுடன் தொகுதி இயங்கும்போது H ஆழத்தில் வளிமண்டல அமுக்கம் மாத்திரம் சரிதானே தொழிற்படும். இப்போ எச்சாளத்தில் மட்டும்தான் இந்த இது இருக்குமெண்டு பார்த்தோம்னா இல்லை, தொகுதியில் அந்த திரவ பக்கெட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் எந்த புள்ளியிலையும் ஜி ஆர்முடுகளுடன் போக வெளிக்கிடுமா அந்த கீழ் நோக்கி எல்லா புள்ளிகளிலையும் எந்த புள்ளியாக இருந்தாலும் சரி, உதாரணமாக ஏயாக இருக்கலாம், இல்லாட்டி பியாக இருக்கலாம், இல்லாட்டி சியாக இருக்கலாம், எந்த புள்ளியிலையும் அமுக்கம் என்ன பிஏ சமன் பிபி சமன் பிசி எல்லாமே என்னவாக இருக்கும், வளிமண்டல அமுக்கமாகத்தான் இருக்கும். வளிமண்டல அமுக்கத்தை நான் இங்கே பை என்று குறிக்கிறேன்னா பை என்று குறிக்கிறேன், அமுக்கமாக இருக்கும். அப்போ சில நேரம் வந்து வளிமண்டல அமுக்கம் பையாக இருக்கும். சரி, இதில் விடை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2வது விடையாக இருக்கும்.